ஸோ ஹாய் காய். ஸோ நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த டாப் கிரிமினல் ஈவெண்ட்டை சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ என்னடா 11 நாளைக்கு முன்னாடியே சுற்றிட்டு இப்போ வீடியோ எடுத்து போட்டுக்கிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுவோம். இன்றைக்கி என்னமோ அதிசயமாக ஈவெண்ட் முடிகிறதுக்கு மொதல் நாள் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்தது வந்துருச்சு, ஏற்றுக்கிட்டு போயிருங்க. ஸோ இல்லைன்னா நல்ல வேலை இன்றைக்காச்சும் போட்டு விட்டேனே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈவெண்ட் முடிஞ்சு 10-15 நாள் கழித்து போடுவேன். அவ்வளோதான். எல்லோரும் கமெண்டில் வந்து எனக்கு கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோக்குள்ளே வந்து தரமாக வந்து போயிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் நீ எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி என்னை கேட்டிங்க அப்படின்னா, எங்கேயும் போகல. ஸோ வீடியோ போடுறதுல சுத்தமாக மறந்துட்டேன். அதே நேரத்தில் கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்தது காரணத்தினால் அந்த வீடியோ எடிட் பண்ணவும் முடியலை, வீடியோ வந்து போடவும் முடியலை. கண்டென்ட் வந்து இருந்துச்சு, ஆனால் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லிக் கொள்கிறேன். ஸோ இந்த டாப் கிரிமினலை சுற்றுவோம் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே 27 ஸ்பின்னு சும்மா அந்த மந்திரத்தை போட்டு சும்மா தாளிச்சு ஜூபா பாபி பாபிசா ஜூபா பாபி பாபிசா சுற்று ஏய் கடவுளே, அஜித்தே, முருகா, ஐயோ எல்லாமே விளங்கும்டா இப்படிலாம் சுற்றுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பின்னு எல்லா கடவுள் மேலே ஒரு பாரத்தை போடணும். ஐயா, ஐயோ, முருகரே, இயேசுவே, ஐயா, ஐயோ, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நான் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ஐயோ அல்லா, ஐயோ, எல்லோரும் சேர்ந்து எனக்கு டோக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க. அந்த கோல்டு கலர் டாப் கர்னல் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துடாதீங்க. அது என்னடா இது? அதாவது இந்த கோல்டு கலர் டாப் கர்னலை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுகிறது என்றால், இந்த பி லெட்டர், இந்த அதாவது ஓக்கடுத்து ஒரு லெட்டர் வரும். ஸோ அது ஏபிசிடி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓக்கடுத்து ஒரு லெட்ரு வரும். ஸோ அதை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஸோ உங்களில் சில பேர்த்துக்கு வேணால் அந்த கோல்டன் டாப் கர்னல் வந்து பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ஒயிட் கலர் மாதிரி வர்றது அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. அந்த ஒயிட் கலர்லேயே இங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒயிட் அண்ட் சேட் டாப் கர்னல் ஏதாச்சும் இதுக்கு ஒரு பேரை வச்சு ஒயிட் கலர்லேயே விட்டுருக்கலாம். எதுக்கு இந்த கரும்பு பிடிச்ச கோல்டு கலர் மாற்றினாங்கன்னு தெரில. ஸோ நாசமாக போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பில்லில் கிடச்சிச்சு அப்படின்னா எங்கள் கில்டில் உள்ள கக்காசி என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும்டா. கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஸோ இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்படின்னா எங்கள் கில்டில் இருக்கிற பெயின் என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும்டா. கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. ஸோ இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ சசோரி என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். டே சசோரி, டே சிக்கிருடா, டே மவனை, டே இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு. சரி இருங்க, போயிட்டு கிளியர் கேட்சால் கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்படி சொல்லி எல்லாம் நாசமாக போகுது. ஸோ பார்க்கலாம். டேய் இங்கே பாரு கர்ணாகரா, உன்னை அடிக்கல டேய், கொடுத்து தொலைஞ்சிட்றா ப்ளீஸ்ரா. இந்த ஸ்பின் நான் யாருக்குமே மொட்டையே சொல்லடா, நீங்கள் கொடுத்துருங்கடா டேய் ப்ளீஸ்ரா. டே 115 லக்கு போயிடுச்சுடா டே ப்ளீஸ்ரா கர்ணாகரா. ஜூபா பாபி பாபிசா ஜூபா பாபி பாபிசா ஜூபா. அப்பாடா இப்போ தாண்டா ஒரு 10 டோக்கனே இன்னொரு 10. ஏங்க இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தாங்க 10 2 தடவை கொடுத்துருக்கானுங்க. நாசமாக போன கருணாகரன். டேய் இங்கே பாரு, கையில் சிக்குனே வச்சுக்கேன் மவனை, உன்னை அவ்வளோதான் சாவடிச்சிடான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டாப் கர்னல் தான் கொடுக்கல, டோக்கனையாச்சும் கொடுறா டேய் நாசமாக போனவனே. இங்கே வருங்க. டேய் கர்ணா, நான் மோசமானவன் பார்த்துக்கோ, அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பாரு கர்ணாகரா. ஜூபா, ஜூபா பாபி பாபிசா ஜூபா பாபி. டேய் அட பாவி, நாசமாக போக. இந்த ஸ்பில்லில் கிடச்சிச்சு அப்படின்னா சத்யா என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். இங்கே பாரு, கர்ணா நாசமாக போ. இந்த ஸ்மெல்லில் கிடச்சிச்சின்னா நானே மட்டும் வச்சுக்கிறேன். கிடைக்காது, எனக்கு தெரியும்ல எப்படி. இந்த ஸ்மெல்லில் கிடச்சிச்சு அப்படின்னா மதன் என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். கிடச்சிருக்கா? கிடைக்கல. இந்த ஸ்மெல்லில் கிடச்சிச்சு அப்படின்னா நானே மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. ப்ளீஸ்ரா கர்ணாகரா, கொடுத்துட்றா டே ப்ளீஸ்ரா டே என்னாலாம் இதுக்கு மேலாம் டைமண்ட் இந்த இருக்கிற டைமண்டோட முடிச்சு விட்றடா டே. அதுக்கு மேலாம் போனேன்னு வச்சுக்கேன் மவனை உன்னை வச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தான். நான் போயா பாஸ் வேறு என்ன போகலடா, கொடுத்துட்றா ப்ளீஸ்ரா டே ப்ளீஸ்ரா டேய் அக்கா, உன்னை வச்சான் பார்த்தியாக்கா, என்னை சிறப்பாக செஞ்சுட்டக்கா நீ. நீ வேற மாதிரிக்கா, நீ வேற மாதிரிக்கா. எங்கள் அண்ணன் ஆடமை நம்பாமல் ஒன்றை வச்சான் பார்த்தியா. அப்போ அதுக்கு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணிட்டே மொட்டை. நீலாம் கொடுக்க மாட்டேன், நீ இவன் பேர் என்னமோல ஆல் அவுட் ஆச்சு. கிளியர் கேட்ச் ஆலி கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வரலாம். ஸோ பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே பாடுறா கருணாக்காரா, காலைல வேணா உழுகுறேன்டா. இந்த ஸ்பின் இங்கே பாரு, என் தயவு செஞ்சு இந்த கோஸ்ட் டாக்கருங்களை மட்டும் கொடுத்துரு. நான் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடுறேன். கோல்டு மட்டும் கொடுத்துடாதரா. எனக்கு இப்படி தான் போன தடவை நீ போக்கருக்கு என்ன வச்சு செஞ்சதுன்னா எனக்கு தெரியும். இங்கே பாரு, வேணாம் சொன்னால் கேளு.
விட்டுரு. 10 டோக்கன். டோக்கன் வேணாம். டோக்கன் கூட வேணாம். எனக்கு இந்த கோஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்றா ப்ளீஸ்டா கருணா கரா. டேய் கருணா கருணா கருணா. ஏய் கருணா கருணா கருணா. கரீனா கரீனா நீ ஒரு கரீனா டிவிடி பயல டேய். ஒரு 20 ஸ்பின்னு. ஸோ டேய் இங்கே பாரு இந்த ஸ்பின்னில் கிடைக்காது. இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்புடின்னா யாருக்கும் மொட்டையை போட வேணாம். ஸோ ஏன்னா இந்த ஸ்பின்னில் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஸோ எவனுக்கு மொட்டை அடிக்கிற பவர்ஸ் நம்ம எடுக்க வேணாம். கோஸ்ட்டு கண்ணை முடிக்கிறேன். கோஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்றா ப்ளீஸ்ரா கருணாகரா. கோஸ்ட்டு 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 கோஸ்ட்ரா ப்ளீஸ்ரா போடு. கோஸ்ட்டு கிரிமினலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புதுசாக வந்திருக்கிற சோட்டா பீம் பாய்ஸ்க்கெலாம் இந்த கோஸ்ட்டு கிரிமினலோட அருமை வந்து தெரியாது. ஏன் சொல்கிறேன் அப்புடின்னா போன தடவை இந்த மாதிரி 5K டைமண்ட்ஸ்லாம் ஸ்பின் பண்ணாலாம் அந்த டாப் கிரிமினலாக தரமாட்டாங்க. டைமண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ போக போக லக் இருந்தால் மட்டும்தான் இந்த டாப் கிரிமினல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ தான் இந்த சோட்டா பீம் பாய்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட்லலாம் விட்றானுங்க. அப்போலாம் வேறு மாதிரி இருக்கும் ஈவெண்ட்டு. ஸோ இப்போ இதில் எதிராக நீ எடுக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்புடின்னா நான் வந்து ப்ளூ கலரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷம்னு வச்சுக்கோங்க. இன்னும் 6 வருஷமாக பேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இது நம்மளோட செகண்ட் ஐடி தான். அந்த ஐடி வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5.25 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது. ஸோ 6 வருஷத்தில் நம்ம வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் டாப்கர்னால் செம்ம ரொம்ப ரொம்ப இது மேலே ஒரு க்ரேஸு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ப்ளூ கலர் டாப்கர்னாலே. இப்போ கோஸ்ட் எடுத்தேன்னா நான் கோஸ்ட்டு போடவே கிடையாது. ப்ளூ தான் ரொம்ப நாள் போட்டுக்கிட்டு இருக்கேன் விளாட்றது. எனக்கு ப்ளூ பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ப்ளூ போட்டிருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ புதன்கிழமை உங்களுக்கு நான் வந்து ஒரு சிறப்பான வீடியோ எடுத்துகிட்டு வர போகிறேன். என்ன வீடியோடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி நான் சஸ்பென்ஸை உடைக்க விரும்பவில்லை. ஸோ இந்த வாரம் வர புதன்கிழமை நம்ம சேனலில் கரெக்டாக 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே கரெக்டாக ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்துருங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ தம்ப்நெயில்லாம் புதுசாக தான் இருக்கும். என்னடா அந்த தம்ப்நெயில் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு தம்ப்நெயில் எடிட்டர் வந்து கிடச்சாச்சு. அவனை வச்சு தான் நம்ம கில்ட்டு போயிருந்தான். ஸோ அவன்கிட்ட கேட்டேன் அவனுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ண தெரியுமாடான்னு. பண்ண தெரியும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதோட அவனையும் பிடிச்சி போட்டு டேய் எனக்கு தம்ப்நெயில் மட்டும் எடுத்தாடா மாதத்துக்கு ஒரு இத்தனை மாதிரி தம்ப்நெயிலு. ஸோ அதனால் இனிமேல் அண்ணன் வந்து புதன்கிழமையிலேருந்து டெய்லி வீடியோ போட போகிறேன். ஸோ ஒரு மாதிரியான ஒரு வீடியோங்க அது. ஸோ செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா. ஸோ நிறையா பேர் தமிழ் கம்யூனிட்டியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி சஸ்பென்ஸை உடைக்க விரும்பலை. புதன்கிழமை 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ புத்தம் புது தம்ப்நெயிலு மாசான ஒரு தம்ப்நெயிலோட இருக்கும். ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம தம்ப்நெயில் எடிட்டர் வச்சு எடிட் பண்ணது தான். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். எனக்காண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு போங்க. ஸோ பாயா பசையும் போட்டு விட்டாச்சு நம்ம ஐடிக்கு. ஸோ மறுபடியும் போய் டாப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பாயா பசையும் போட்டு விட்டாச்சு. இதெல்லாம் பெட்டு என்ன எடுக்கிறேன்னு தெரில. ஸோ இந்த வீடியோவை இதுடன் முடித்துக்கொள்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். டாட்டா பாபாய் லவ் யூ கைஸ். ஸோ ஆனால் கதற வச்சு கன்னா செஞ்சுட்டான். எனக்கு வந்து இந்த போக்கரையாச்சு 4K டைமண்ட்ஸில் 3K டைமண்ட்ஸ்லேயே இந்த ஏதோ பூ மாதிரி வந்து எனக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் கோல்டன் டாப் கிரிமினலுக்கு நல்லா வச்சு முடிச்சு விட்டுட்டா கருணா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டான். நல்ல வேலை இந்த கோல்டு கலரை கொடுக்காம எனக்கு கோஸ்ட்டை கொடுத்தானே அந்த விதத்தில் பெரிய சந்தோஷம் எனக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவே. என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்புடின்னா அந்த ரெட் கலர் டாப் கிரிமினல் வந்துருச்சு அப்புடின்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரெட் கலரும் பிடிக்கும். ஸோ என்ன ஒன்று ரெட் கலரை விடாமல் போயிட்டு